6:2 வாசிங்க. 2 நாளுகளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். ஒருவேளை 2 நாளும் உயிரற்ற நிலைமையில நம்ம இருந்திருக்கலாம். கடந்த காலங்கள், கடந்த வருடங்கள், கடந்த மாதங்கள், கடந்த தினங்கள் நம்மளை ஒருவேளை இந்த உலகம் நம்ம உயிரை எடுத்து, நம்ம ஜீவனை எடுத்து, நம்ம நன்மைகளை எடுத்து, நம்ம ஆசீர்வாதங்களை எடுத்து ஒருவேளை நம்மளை ஓட்டாண்டியா விட்டிருக்கலாம், நம்மளை வெறுமையா விட்டிருக்கலாம், நம்ம நிம்மதியை இழக்கப்பட்டிருக்கலாம், நம்ம சமாதானத்தை இழக்கப்பட்டிருக்கலாம், நம்ம சந்தோஷத்தை இழக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். நம்மை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளையில இந்த 3வது நாள், 2 நாளை கடந்து 3வது நாள், ஹல்லேலூயா, இந்த 3வது நாள் விசேஷமானது பார்த்துக்கங்க. இயேசு கிறிஸ்து கானா ஒரு கல்யாணத்துக்கு என்னைக்கு வந்தாரு? 3வது நாளையில தான் கல்யாணத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. கானா இயேசு 3வது நாளையில தான் கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வரார், கல்யாணம் வீட்டுக்கு வரார். ஹல்லேலூயா. 3வது நாளையில தான் பிதாவாகிய தேவன் இயேசுவை உயிரோட எழுப்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இப்போது இயேசு கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சியும் 3000 வருஷத்துல 2000 ஆண்டை கடந்து 3000 ஆண்டு. ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போலவும், ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும். அப்போ இப்ப 2000 வருஷத்தை கடந்து 3000 வருஷம் சபை இளைப்பாறுகிற ஒரு ஆண்டு, இளைப்பாறுகிற வருடம். ஹல்லேலூயா. 2000 வருஷத்தை தாண்டி 3000 வருஷம் இயேசு வர வேண்டிய காலம். அப்ப இந்த 3 என்பது முக்கியமானது. ஆழமா தியானிச்சா நேரம் போயிடும். இன்னைக்கு ஒருவேளை இந்த வசனத்தை சொல்லவுக்கு வேண்டி கூட சாக்கு பதில் பாடிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 நாட்கள் கழித்து 3வது நாளையில தேவன் நம்மளை உயிர்ப்பிப்பார். ஆமென். உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செத்து போனவங்க உங்களுடைய விவசாய வாழ்க்கையில, விவசாயத்துல ஒரு உயிர்ப்பு, செத்து போனவங்க பிசினஸ்ல ஒரு உயிர்ப்பு, செத்து போனவங்க படிப்புல ஒரு உயிர்ப்பு, செத்து போனவங்க வருமானமே இல்ல, அது ஒரு உயிர்ப்பு. செத்து போன சமாதானம், செத்து போன நிம்மதி, செத்து போன அமைதி, செத்து போன சந்தோஷம், செத்து போன ஐக்கியம், செத்து போன உறவுகள், செத்து போன எல்லாவற்றையும் இந்த 2வது நாள் கடந்து வந்திருக்கிற 3வது நாளில் தேவன் உங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு நேரமாக, ஒரு நேரமாக, ஒரு நேரமாக, ஒரு சமயமாக யார் உங்களை தள்ளினாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஜெபத்தை தள்ள மாட்டார். தாவீது சொல்கிறார், என் ஜெபத்தை தள்ளாமல். இந்த உலகம் நம்மளை தள்ளுங்க. இருந்தால் பலர் இருப்பாங்க, இல்லைன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் உலகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருந்தால் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தால் பலர் வருவார், இல்லை என்றால் யார் வருவார்? இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு கூட வருவார். இருந்தாலும் இல்லை என்றாலும் என் இயேசு கூட வருவார். உலகை நம்பாதே மனமே, உலகை நம்பாதே, உலகை நம்பாதே மனிதா, உலகை நம்பாதே. ஹல்லேலூயா. உலகை நம்பாதீங்க. உலகம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு மாறிடும். பணம் இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு மாறிடும். சொத்து இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு மாறிடும். வேலை இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு மாறிடும். ஆனா நம்மளை விட்டு மாறாதவருடைய கிருபை, கிருபை கொண்டு நம்மளோட இருந்துச்சு வச்சுக்கங்களேன், எல்லாம் நமக்கு வந்துடும். எல்லாம் நமக்கு வந்துடும். தேவனுடைய கிருபை நம்மளோட இருந்தா எல்லாம் நமக்கு வந்துடும். 54 சங்கீதத்தில் தாவீது அதனால சொல்கிறார், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். சரி 51 9 நினைக்கிறேன். சமூகத்தில் தள்ளாமலும் உங்கள் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளாமலும். ஆண்டவரே எல்லாம் என்னை விட்டு போனாலும் பரவாயில்லை, ஆனா உங்க சமூகம் எனக்கு இருந்தா போதும். ஹல்லேலூயா. உம்மை மட்டும் நான் இழக்காம இருந்தா போதும். ஆமென். உம்மை மட்டும் ஆண்டவர் நான் இழந்துடக்கூடாது. நான் எதை வேணாலும் இழக்கலாம். யோபு எல்லாத்தையும் இழந்தான், ஆனா இயேசுவை இழக்கல, தெய்வத்தை இழக்கல, ஆண்டவரை அவன் இழக்கல.
அவன் எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். சொத்து, ஆடு, மாடு, மனைவி, பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் இழந்துட்டான். மனைவியை இழந்துட்டான். கடைசியில மனைவிதான் கடைசி வரைக்கும் கல்வித்துவான் நினைச்சு எல்லாம் சொல்லுவாங்க, தாய்க்கு பின் தாரம். அந்த தாரமும் என்னையா இன்னமும் உத்தமத்துல உண்மையா இருக்கிற தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படி அவள் போட்டுட்டு போயிட்டா கடைசி நேரத்துல. அருமையானவர்களே, அப்படி போன நேரத்துல அப்படி போன வேலையிலையும் ஆனா யோபு ஆண்டவரை இழக்க. எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், எதை இழந்தாலும் இயேசுவை மட்டும் இழந்துடாதீங்க. தேவ சமூகத்தை மட்டும் இழந்துடாதீங்க. தேவ பிள்ளைகளை மட்டும் தேவனுடைய மகிமையை மட்டும் இழந்துடாதீங்க. சில வருடங்களாக ஆண்டவர் முதல் உலகத்தை இந்த ஊர்ல வந்த எதிர்ப்புகளை ஜெயிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். முதல்ல ஊர் போராடிச்சு, முதல்ல ஆவி போராடிச்சு, நேருக்கு நேரம் பிசாசுகள் வந்து போராடிச்சு. நீ நடத்திடுவியா ஜெபம், அருவாளோட வந்து நிற்கும், சூழாயுதத்தோட வந்து நிற்கும், கம்போட வந்து நிற்கும், ரத்தம் முடிக்க மாதிரி வந்து நிற்கும். இந்த ஊர்ல இருந்துகிட்டு உன் குடும்பத்தை என்ன பண்ணுதான் பாரு, உன் வீட்டை என்ன பண்ணுதான் பாரு, உன்னை என்ன பண்ணுதான் பாரு. 72 மணி நேரம் இங்க அழுவோம், 72 மணி கழிச்சு வீட்டுல போய் ஒரே கூப்பாடா இருக்கும், சண்டை. 72 மணி நேரம் இங்க தேவ சமூகத்துல தேசத்துக்கு அழுவோம். பல வருடங்கள் என் சாட்சியை கெடுப்பதற்கு செவத்தான் ஆமேன். எப்ப 29ஆம் தேதி முடியுதோ சாப்பாடு முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே திருவிழா தான் இப்ப பாத்துக்கிறேன். பல வருஷங்கள் நான் இந்த கிராமத்துல, ஏன்னா என்னை எப்படியாவது கேவலப்படுத்தி இந்த ஊரை விட்டு சாட்சியை கெடுத்து துரத்தணும்னு பிசாசு நினைச்சான். ஆனா அந்த நேரத்திலையும் தோத்திரம் இந்த இடத்துல நின்றதுனால இன்னைக்கு இந்த ஊழியம் சோத்திரமான நிலைக்கு ஆவிகள் வந்துச்சு, மனிதர்கள் வந்தாங்க, குடும்பம் வந்துச்சு, சபை வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இப்ப எல்லாத்தையும் ஆண்டவர் மீட்டு ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. இப்ப நினைச்சாப்ல நான் வெளியூருக்கு உன்னை யாரையும் போக விடாதுன்னு எப்படி சேர்ந்து பார்ப்போம். சபையில் இருக்கிற யாரையும் நான் போக விடலன்னா நீ எப்படி நடத்தணும் பார்ப்போம். அண்ணன் தம்பி வரவிட, அக்கா தங்கச்சி வரவிட, அக்கா தங்கச்சி எல்லா வருஷமும் எப்படியா வந்துருவாங்க. இந்த வருஷம் வர முடியும், இந்துக்கு போயிருந்தா கூட வந்துருவாங்க, எப்படியாவது ஒரு சமூகத்தில் உட்காந்துருவாங்க. இப்ப இந்த வருஷம் அக்கா தங்கச்சியை வரவிடல, ஒரு அண்ணன் குடும்பத்தை வரவிடல, ஒரு தம்பி குடும்பத்தை வரவிடல. அவங்களுக்கு என் மேல உள்ள பல கசப்பு, என் மேல உள்ள பல செலவுகள். ஆனா அதுக்காக ஆண்டவரை இழக்கிறாங்க, இந்த ஜெப கிருபையை இழக்கிறாங்க, தேவ சமூகத்தை இழக்கிறாங்க. எனக்கு எந்த நட்டமும் கிடையாது. அல்லேலூயா. இந்த சபையில பலர் வரல. அல்லேலூயா. அப்ப பாருங்க, எல்லாம் நம்மள புறக்கணிச்சாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. 72 யாரையும் பொண்டாட்டி வழிய வராட்ட கூட என் பாட்டு கோயிலுக்கு படுத்துருக்கும். 72 மணி நேரம் கோயில் வந்து உண்மைக்கு சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தாலும் 29 டிசம்பர் 29 முதல் 26 முதல் 29 வரைக்கும் என் பாட்டு ஆலயத்தை திறந்து வச்சுட்டு நிற்கிறேன். அப்படி செய்கிற போது அவருக்காக ஒரு நாளுக்கு தெரியும். இன்னைக்கு நான் படுக்க விடாமலே 24 மணி பிரசங்க கூட இது நடக்கும். பாத்துக்கிட்டு தீர்க்க தரிசனமா சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆனந்தனால கர்த்தர் அந்த தாவீது நடத்த சொல்கிற ஸ்தோத்திரம். ஆனா உண்மை விட்டு சமூகத்தை தள்ளாமலும் உங்க பரிசுத்தாவியை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும், ஏன்னா உங்க சமூகம் எனக்கு இருந்தா எனக்கு எல்லாம் வந்துடும். ஏன்னா ஒரு சமூகத்துல என்ன இருக்கிறது? 96 சங்கீதத்துல ஒரு வேதவசனம் சொல்கிறது, தேவனுடைய சமூகத்துல என்ன இருக்கிறது? கனவு இருக்கிறது, மகிமை இருக்கிறது, புகழ் இருக்கிறது. வாசிக்க 96 சங்கீதம். மகிமையும் 6 96 அது வேதத்தை வாசிக்கும். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. அல்லேலூயா. சமூகத்தில் என்ன இருக்கு? மகிமை. ஒருவேளை சாத்தானை அவமானப்படுத்தி இருக்கலாம், உங்களை நிந்திச்சிருக்கலாம், உங்களை தலைவலியை வச்சிருக்கலாம். கவலைப்படாதீங்க, தேவனை மட்டும் பிடிச்சுக்கங்க, ஆண்டவர் மட்டும் பிடிச்சுக்கங்க, சமூகத்தை விடாதீங்க. யோபுவை போல ஆண்டவரை எல்லாம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு நீர் போதும். ஒரு மடங்கல்ல பல மடங்கு திரும்ப தரலாம். யோபுவுக்கு 2 மடங்கை வந்ததை போல உங்களுக்கு திரும்ப வரும். ஆனா நீங்க எந்த நேரத்திலையும் சமூகத்தை மட்டும் இழந்து
அவரை மட்டும் நீங்க விட்டுறக்கூடாது. எதை இழந்தாலும் அவரை மட்டும் நீங்க இழந்துடக்கூடாது. இயேசுவை மட்டும் நீங்க இழந்துடக்கூடாது. உலகம் சொல்லும் ஏன்னா யோப் மனைவி என்ன சொன்னா, இன்னமும் உத்தமத்துல உறுதியா இருக்கிறீ. ஒருவேளை மனைவி சொல்லலாம், கணவன் சொல்லலாம், தாய் தகப்பன் சொல்லலாம், அண்ணன் தம்பி சொல்லலாம், அக்கா தங்கச்சி சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம், இன்னமும் உனக்கு சர்ச்சை தேவைப்படுது, இன்னமும் உனக்கு செவ கூட்டம் தேவைப்படுது, அதெல்லாம் உனக்கு தெருவில் விட்டுட்டாருன்னா சொல்லலாம். சகோதரர்களே சகோதரிகளே தேவ பிள்ளைகளே தயவு செய்து கவலையே படாதீங்க. தேவ சமூகம் இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் அத்தனை நன்மைகளையும் அவரால் கொடுக்க முடியும். சொல்கிறேன், ஒவ்வொருவருக்கும் நீங்க எதையெல்லாம் இழந்து தவிக்கிறீர்களோ அதையெல்லாம் திரும்ப தர என்ன ஆண்டவரால் முடியும். அவர் ஐஸ்வர்ய சம்பளம், ஐஸ்வர்ய சம்பளம் இழந்த அத்தனை தர முடியும், அத்தனை கொடுக்க முடியும். யோபுக்கு இப்ப மனைவி ரெண்டாவது எப்போ நல்ல ஆரோக்கியமான வந்துச்சோம். அதுக்கு பிறகு 10 பிள்ளைகளை பத்து எடுக்கிறான். முதல் 10 பிள்ளை செத்து போச்சு, ஓடிட்டு போயிட்டா கலவன. இந்த கலவன வார்த்தை என்ன பேரப்படுது. இப்ப ஆண்டவர் சோமாக்கிட்டார். 2 பேருக்கு ஆசீர்வாதம் திருப்பி வருது, ஒவ்வொன்றா வருது. 2 பேருக்கு ஆசீர்வாதம் எப்படி வந்திருக்கும் நினைக்கிறேன். ஒவ்வொருவரும் கொண்டை வெளி சுகமான உடனே நண்பர்களுக்காக ஜோம் பண்ணிடணும். நம்ம தேசத்துக்காக ஜோம் பண்ணது போல அவன் அடுத்தவங்களுக்காக ஜோம் பண்ணணும். நண்பர் பிறருக்கா ஜோம் பண்ணா யோபு பிறருக்கா பண்ண ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆமென் ஹalleluya ஹalleluya 2 மடங்கு அவனை ஆசீர்வதித்தார். உண்மையானவர்களே வகையினால தேவன் நேரத்துல ஸ்தோத்திரம் சொல்லுகிறது, எதை இழந்தாலும் அவரை மட்டும் இழந்துடாதீங்க. சொல்கிறார், என் ஜெபத்தை தள்ளவே மாட்டார். யாரும் உங்களை தள்ளினாலும் ஆண்டவர் உங்களை தள்ளவே மாட்டார். உங்க ஜெபத்தை தள்ளவே மாட்டார். உங்க ஜெபத்தை தள்ளாமல் இருக்கிறார். ஜெபத்தை தள்ளாமலும் உங்களுக்கு கிருபையை என்னை விட்டு எடுக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். வருஷம் கடைசியில வந்திருக்க நாம் அல்லேலூயா நம்ம ஜெபத்தை தள்ளாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா தள்ளினா பரவாயில்லை, அண்ணன் தம்பி தள்ளினா பரவாயில்லை, அக்கா தங்கச்சி தள்ளினா பரவாயில்லை, கணவன் மனைவி தள்ளினா பரவாயில்லை, உறவுகள் சொந்த பந்தங்கள் தள்ளிட்டும் பரவாயில்லை, சபையே நம்மளை தள்ளினா பரவாயில்லை. ஆண்டவர் நம்மளை எல்லாம் திரும்ப தந்து யோசனைப்படுத்துவார். அதனால கிருபை நம்மளோட அதான் மத்திய 6:33 சொல்லுது, முதலாவது ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள் கூட கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட நேரத்திலையும் அவரை தேடுறதை விட்டாங்க, அவர் ஆராதிக்கிறதை விட்டாங்க. அல்லேலூயா. கிராமத்துல 2000 முழு கிராமமே எனக்கு உறவகமாய் வந்த பொழுது ஒரு சொப்பனம் தேவராஜன் எனக்கு சொன்னாங்க. சொப்பனம் பார்த்தோம்னு சொல்லி ஞாபகம் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. கிராமமே வந்து விளையாட பேட்டோடு கூட நினைக்க வந்தாங்க. ஊரே சேர்ந்து கொள்ள வந்தாங்க. ஊரே சேர்ந்து இயேசுநாதருக்கு விரவரம் கோஷம் போட்டதை கூட வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறேன். தெரு முழுவதும் இந்த கிராமமே திறந்து நிற்கும். வாடி பையங்க குத்தியில போட்டு நல்லா காரி துண்டு கேட்டுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் அத்தனை பெயர்களும் இவனை இன்னொரு இந்த பெயரை என்ன செஞ்சிடணும் அடிச்சிடணும் வந்தாங்க. நடந்தது முன்னாடியே சொன்னாங்க. குளத்துக்கு முன்னாடி கொடுத்து தைக்கிட்டு நான் நிற்கிறேன். அந்த இடத்துல வேலைக்கம்பை விட்டு வேலைக்கிறத அந்த கம்பை விட்டு முள்ளோடு ஏகப்பட்டவரை நான் அடிக்கிறாங்க. அத்தனை அடியும் வாங்கிக்கிட்டு என் பாட்டு நிக்கிறது மாதிரி பார்த்தபடி தேவதனை சொன்னாங்க. அத்தனை அடியும் வாங்கிக்கிட்டு 2000 சொல்லுவோம். மறுபடியும் கம்பீரமா நிக்கிறேங்க. அதே மாதிரி தான் வந்துச்சு சூழ்நிலை. கணக்கு படிச்சு கண்டிப்பா கணக்கு இன்னைக்கு அல்லேலூயா அதே கிராமத்துல ஆண்டவர் நாமத்தை உயர்த்தவங்க மாதிரி எத்தனை அடிவிடட்டும் பரவாயில்லை, எத்தனை உதவடப்பு என்னென்ன வரட்டும் பரவாயில்லை. இயேசு உறுதியா பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம 3வது நாள் 2வது நாளில் பேசுவாரு. 3வது நாளுக்கு வந்திருக்கிறோம். நம்மளை நிச்சயமாய் உயிர்ப்பிப்பார்.
இடத்துல செத்து அனுபவத்தில் இருக்கிறோமோ அந்த இடத்துல உயிர் வரும், அந்த இடத்துல ஜீவன் வரும், அந்த இடத்துல நம்ம மீட்கப்படுவோம். ஆமென். வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறோம். எழுந்திருப்போம். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க, வாழ்க்கை திரும்பி பாருங்க. அல்லது கண்களை வச்சு ஜோ பண்ணுங்க, கண்ணீரோட ஜோ பண்ணுங்க, ஒரு கண்ணீரோட ஆண்டவரை பார்த்து நோக்கி பாருங்க, அவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, என் ஜெபத்தை தள்ளாதவரே, ஆண்டவரே விளக்காம இருந்த தெய்வமே, ஆண்டவரை கண்ணீரோட ஒப்பு கொடுங்க. பாவங்களை அழித்து செய்யுங்க, ஆண்டவரே பாவங்களை மன்னிச்சிருங்க, அறிந்து அறியாம செய்த பாவங்களை மன்னிச்சிருங்க, தெரிந்து தெரியாம செய்த பாவங்களை மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரோட கிருபை, உடைய மகிமை, உடைய வல்லமை ஆண்டவரே தாக்கட்டும், என்னை காத்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே இழந்தவைகளை திரும்ப தாரும், இழந்த நன்மைகளை திரும்ப தாரும், இழந்த ஆசீர்வாதங்களை திரும்ப தாரும், இழந்த மேன்மைகளை திரும்ப தாரும். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க, வாயில திறங்க, வாயில திறங்க. ஹalleluya. இந்த 3வது நாள், ஓ ஹalleluya, ஹalleluya. இந்த 49வது மணி நேரம், ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. உதவி கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. நீங்க நிற்கிறது தேவனுக்கு முன்னாடி நிற்கிறீங்க, உங்க நடுவில் வந்திருக்கிறாரு, மத்தியில வந்திருக்கிறாரு. மகனே நான் உனக்கு என்ன செய்யணும், மகனே நான் உனக்கு என்ன செய்யணும், என்ன தேவையோட வந்திருக்கிற, நீ என்ன ஓவரத்தோட வந்திருக்கிற, எதை நாடி வந்திருக்கிற, எதை விரும்பி வந்திருக்கிற, என்ன காரியத்துக்காக வந்திருக்கிற. மகளே எனக்கு சொல்லு, மகளே எனக்கு சொல்லு. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவர், கேளுங்கள் வரப்படும் சொன்ன ஆண்டவர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாவுக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்தேனே, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். முடிந்தால் கொண்டு வந்து காணிக்க படைக்கலாம். கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்து கொடுங்க.
6 மணிக்கு பிறகு ஒரு 6:30க்கு தொடங்கி 9:30 வரைக்கும் சாந்தி அக்கா பேசுவாங்க. அது உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாளை காலை 10 to 1 மணி வரைக்கும் மேனேஜ் பண்ணுவோம். சரியா? ஒரு காணிக்கை வழங்க போகிறோம். யாவரையும் பாராட்டு. ஒரே ஒரு நிமிஷம் காணிக்கை கொடுத்தவங்களுக்கு போகலாம். சத்தத்தை பாடுகிற போது காணிக்கை இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. செவிகளின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஜெபம். ஆண்டவரே, நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நடத்துவதற்காக 49 மணி நேரங்கள் நடந்து வரும்படி இருக்கிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி அப்பா. நீ ஒரு 23 மணி நேரங்களை கேட்டு தரப்படே அந்த நேரங்களையும் ஆண்டவரே நாங்கள் அனுசரிப்பதற்கு ஒவ்வொரு செக்ஷனையும் நீங்கள் ஆசிரியர் 6 மணிக்கு ஆசிரியங்க, சாயங்காலம் செக்ஷன் ஆசிரியங்க, இரவெல்லாம் செல்கிற ஜெபத்தை ஆசிரியங்க, நாளை 11 இருக்கிற கூட்டத்தை ஆசிரியங்க, தடைகளை மாற்றுங்க, அந்த ஜனங்களை ஆசிரியங்கப்பா. இந்த செக்ஷனையும் நல்லவர் நடத்தி கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. பாரப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் செவிக்க வைத்தீங்க, நன்றி அப்பா. குடும்ப சபைக்காக, கிராமத்துக்காக, அடுத்த செக்ஷன்களில் செவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேசத்துக்கு வந்து பட்ட காணிக்கை தங்கை காசுவதையும் 1000 மடங்கு திருவள்ளுவத்தை மேம்படுத்துவது இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இயேசுவின் கிருபையாக என்னுடைய அன்பு பரிசுத்தாவியோட நிலைக்கும் பாதுகாப்பு காவலர்கள் நம்முடைய இருப்பாராக. ஆமென். அதை கைவிட்டுக் கொள்ளும் இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீமை செய்ய முடியாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது. சமாதானத்துடன் போய் வாருங்கள்.